குடும்பத்தை முன்னேற்ற கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் எச்சரிக்கையோடும் பொறுமையோடும் கவனத்தோடும் நீங்கள் எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டும். அப்பாவினுடைய சொத்துக்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து மறையும். இந்த மேல் அதிகாரி என்ன முதலாளி இவங்களிடத்துலலாம் சற்று அமைதியா போங்க. என்ன நீங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதுல நீங்களே போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அதனால இந்த சம்பள உயர்வா இருக்கட்டும், பணி உயர்வா இருக்கட்டும், ப்ரமோஷன்லாம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. வியாபாரம் தொழில் வருமானம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதே மாதிரி பணவரவு வந்தாலும் வீண் ஆடம்பர செலவுகளை நீங்க அதிகமா தவிர்க்கணும். வேலையில இருக்கிறவங்க நேர்மையா இருப்பது சிறப்பு. அது மட்டும் இல்லாம எல்லோரிடமும் கொஞ்சம் அனுசரிச்சு அடுத்தவங்களை திட்டினாலும் அமைதியா போறதுக்கு பாருங்க. எனக்கு ஏத்த எல்லோருண்ட மாதிரி உங்கள்ட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. கடன் வாங்குறதோ அடுத்தவங்கள்ட்ட கைமாத்த வாங்குறதோ இதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்க வியாபாரம்லாம் தொழிலாம் தாராளமா ஆரம்பிக்கலாம். என்னன்னா உங்களிடம் இருப்பதை வைத்து ஆரம்பிங்கள். கணவன் மனைவிக்குள்ளாக தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்புல நாட்டம் இல்லாம கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாங்க. பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கட்டும். வாக்குவாதங்கள் வீண் சண்டைகள் அந்த பார்ட்னர்ஸ்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா பண வரவுகள் இந்த வருடம் வரும். ஆனா அதை எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ராகு ஜென்மத்துல இருக்கனால ஆடம்பரமா நீங்க இருப்பீங்க. பணத்தை விட அன்பையும் ஆரோக்கியத்தையும் பாசத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டா இந்த 2026 அமைய இருக்கு. ஸ்ரீ சஷ்டியன் பக்கத்தை யூடியூபில் கண்டுகொள்ளவும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து 12 ராசிகளுக்கும் 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள் அதில் பதிவேற்றம் செய்துள்ளது. அனைவரும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.